இரண்டாவது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் கொடுக்கிறாராம். சமாதானம். எத்தனை குடும்பங்களின் நாட்களில் சமாதானம் இல்லை, பிள்ளைகள் பெற்றோர் மத்தியில் சமாதானம் இல்லை, கணவன் மனைவி மத்தியில் சமாதானம் இல்லை, போதகர் விசுவாசி மத்தியில் சமாதானம் இல்லை, வேலை செய்கிற இடங்களில் சமாதானம் இல்லை. எத்தனையோ இடங்களை பார்த்தா சமாதானத்தை பிசாசான் திருடி கொண்டு போயிட்டே இருக்கிறான். சமாதான நாட்கள் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நாம் சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். சமாதானத்தை கர்த்தர் நாம் இப்படி ஆண்டவருக்கு செய்யும்போது, அவருக்கு ஏற்ற துதியும் பரிசுத்த அலங்காரத்துடன் அவரை தொழுது கொள்ளும்போது, அவர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை கொடுப்பாராம். ஏதோ ஏனத்தானோ, ஒருவேளை நீங்கள் சர்ச்சைக்கு போக முடியல, வீட்டிலேருந்து ஆராதனை பண்ணுறீங்க, ஜனங்கள் யாரும் இல்லை அப்படின்னு நினச்சினோம், பரிசுத்த அலங்காரத்துடன்